Hello everyone, Assalamu alaikum and welcome back to our channel Sabi's Tube. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறோம்னாக்கா, நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் லாஸ்ட் vlogல. அதுக்கான பேக்கிங் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு 3 டேஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஃபைசனுக்கு தேவையான திங்ஸு, என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் vlogல நான் சொல்லியிருப்பேன் ஷாப்பிங் பண்ணப்போ வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறதுனால கொஞ்சம் ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஷாப் பண்ண வேண்டியது இருந்தது. ஆல்ரெடி எங்கிட்ட வந்து ஜாக்கெட் எல்லாமே இருக்குது, ஜெர்கின்ஸ் எல்லாமே இருக்குது யூஎஸில் யூஸ் பண்ணது. பட் நிட்டட் இந்த மாதிரி கொஞ்சம் இல்லை, அதனால சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம். அண்ட் ஃபைசனோட ஜாக்கெட்டுமே ரொம்ப சின்னதாகிடுச்சு அப்போது யூஸ் பண்ணதெல்லாம், அவள் வளர்ந்துட்டார் இல்லையா, அதனால. ஸோ ஃபைசனுக்கும் ஒரு ஜாக்கெட் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ ஜாக்கெட், அப்புறம் வந்து இது வந்து ரெய்னி சீசனாக இருக்குது, ஸோ அதனால் வந்து மழையும் பெய்யும் அப்படிங்கிறதுனால ஒரு அம்ப்ரெல்லாவும் தேவைப்பட்டது. ஸோ அம்ப்ரெல்லாம் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் வந்தோம். ஸோ நான் வாங்கின ஜாக்கெட் வந்து இதுதான், ஒரு மாதிரியான பிங்க் அண்ட் ரெட்டிஷ் கலர், ஒரு கோரல் கலர் மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கோம். 3 டேஸ் அங்கே போனோம். 3 ட்ரெஸ் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கு, சப்போஸ் மழை பெஞ்சு நனைஞ்சிட்டா நம்ம எல்லாமே திங்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு டூருக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம எல்லா சைடுமே நம்ம யோசிக்கணும். மழை வரலாம், இடையில என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து எல்லாத்தையும் யோசித்து பேக் பண்ணிக்கணும். ஸோ ஃபைசனுக்கும் அப்படி தான் நாங்கள் வந்து நான் 3 டேஸ் இருக்க போகிறோம். 3 ட்ரெஸ் இல்லாமல் ஃபைசனுக்கு ஒரு 8-9 ட்ரெஸ்ஸே நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பேர். எனக்கு ஃபைசனோட திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரே போட்டியில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். பிகாஸ் நிறைய வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து தனி பேக்கில், ஸோ அவங்களுக்கு வந்து எங்களை விட தாண்டி நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட திங்ஸ் நிறைய இருக்கும், சின்ன சின்ன திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பவர் பேங்க், அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தனி பேக் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நாங்கள் 2 பேரும் வந்து இந்த போட்டியில் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம். பேக் பண்ணும்போது ஃபைசன் வேறு இடையில வந்து நானும் வீடியோ ஷூட் பண்ணுறேன், நானும் யூடியூப்பில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வந்து பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். நானும் அப்படியே வந்து பேக் பண்ணிட்டே இருந்தேன் அவர்கிட்ட பேசிட்டு. கொஞ்சம் ஹிஜாப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஹிஜாப்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் மேக்கப்னால் ரொம்ப பெருசாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு லைட்டாக காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் லிப் பாம், அப்புறம் ஒரு ஐலைனர் ஒன்று எடுத்துப்பேன். அது பேசிக்காக இதுதான் நான் போடுறேன் மேக்கப். அப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும் 2 ஷேட் எடுத்துக்கிட்டேன். ஒன்று நியூட் ஷேட், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடு, அவ்வளோதான். அப்புறம் ஹிஜாப் பின்ஸ் வந்து இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். பெருசாக இது வந்து தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அதனால் சிம்பிளாக இருக்கிற நார்மல் மாய்ஸ்சரைசர் இதுவே வந்து போதும். அண்ட் ஃபைசனுக்கு வந்து பாடி லோஷன் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் குளிரில் வந்து ஸ்கின்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அதனால் வந்து மாய்ஸ்சரைசர். அப்புறம் எங்களோட பர்ஃப்யூம். அப்புறம் ஃபைசனுக்கு வந்துட்டு நார்மல் ஜர்க்கினோ இருக்குது. இது வந்து கொஞ்சம் நிட்டட் ஜர்க்கினோ இருந்தால் நல்லாயிருக்கும். நைட்டு தூங்கும் போது இதை போட்டுட்டு தூங்க நல்லாயிருக்கும், பிகாஸ் அங்கே ஹீட்டர்லாம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஜர்க்கினோ வந்து ஃபைசனுக்கு எடுத்துக்கிட்டேன். ஹூட் வச்சது தான் இது. இது வந்து நீ போட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க, நாளைக்கு காலையில் போகும்போது இதுதான் நீ போட்டுக்க போகிற. ஸோ ஃபைசனுக்கு தேவையான சாக்ஸ், அப்புறம் எனக்கு தேவையான சாக்ஸ், அது எல்லாமே வந்து சைடில் அந்த ஜிப் இருக்குள்ளே அங்கே வந்து வச்சுட்டேன். அண்ட் இது வந்துட்டு ஃபைசனுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஜெய்சனில் போய் வாங்கியிருந்தோம், நைக் பிராண்டோடது. இது வந்து சூப்பராக இருந்தது. வெளியே வந்து மழை பட்டாலும் ரொம்ப நலையாது, ப்ளஸ் உள்ளேயும் வந்து அந்த கிளாத் வந்து நல்லா இருந்தது, ஃபேப்ரிக் நல்லா இருந்தது. ஸோ அதனால் வாங்கியிருந்தோம். ஃபைசன் அளவுக்கு இது சூப்பராக இருந்தது. அவரே கலர் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஒரு கிரேஷ் வித் ப்ளூ அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபைசன் வந்து இது எல்லோவும், அது ஒரு மஸ்டர்ட் எல்லோவும் மெரூன், இது வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து வாங்கியிருந்தோம். ஃபைசன் கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டோம், பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கரெக்டாக வாங்கினோன்னாக்கா இந்த 1 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதையும் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து என்னோடய ஜர்க்கின். இது வந்து நான் யூஎஸில் இருக்கும்போது வாங்கினது. கொஞ்சம் லெதர் ஃபேப்ரிக், நல்லா ஒரு சூப்பர் குவாலிட்டி, சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் அங்கே இன்னும் இது வந்து ஒரு 10 டிகிரி வரைக்கும் தாங்கும். அதுக்கு கீழே போனாக்கா இதுவே கொஞ்சம் பத்தாது, அந்த மாதிரி தான். கொஞ்சம் நார்மலான வெதருக்கு வந்து போட்டுக்கலாம். ரொம்ப வின்டர் மைனஸில் போகுது, 0 டே அந்த மாதிரிலாம் வந்து இது போட முடியாது. ஸோ அதனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் நான் அங்கேருந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே கண்டிப்பாக இந்தியாவில் எங்கேயாச்சும் போனால் யூஸ் ஆகும். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததெல்லாம் நாங்கள் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போது வந்து இது யூஸ் ஆகுது, எடுத்து வந்தது எல்லாமே. எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி 2 பேருக்குமே நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ண ஜிப்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லை எடுத்து வந்து, அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதுலேருந்து எடுத்துகிட்டு இதையும் வந்து பேக் பண்ணி இதையும் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்.
அண்ட் இது வந்து என் ஹஸ்பண்டோட ஜாக்கெட், லெதர் ஜாக்கெட். இது வந்து யூஎஸில் வாங்கினது தான். ஸோ இது வந்துட்டு தேவைப்படும். அவங்க வந்து நிட்டடும் எடுத்திருக்காங்க அண்ட் இந்த லெதர் ஜாக்கெட் ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஃபைஸினுக்கும் அதே மாதிரி தான். லெதர்லேயும் ஒன்று எடுத்திருக்கோம், நிட்டட்லேயும் ஒன்று எடுத்திருக்கோம். நைட்டு தூங்கும்போது யூஸ் பண்ணிக்கிறது, பிகாஸ் அங்கே ஹீட்டர் இருக்காது, அதே சேம் இதுக்காக தான். ஸோ வந்து இதுவும் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இதையும் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. அண்ட் டூருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுற மாதிரி டாய்லெட்ரிஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து சாப்பாடும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் நான் வந்து வீட்டில் கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டேன். பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைதா பிஸ்கெட்ஸ், அப்புறம் கடலை மிட்டாய், ஃபைஸனுக்கு நேந்திர சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ட்ராவலிங்கில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக ஜாம் பேக்கெட்ஸும் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ஃபைஸனுக்கு செட் ஆகலைன்னா ப்ரெட்டு ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நாங்கள் பேக் பண்ண எல்லா திங்ஸுமே காரில் போய் லோட் பண்ணியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ அப்போதைக்கு ஹரிபரியாக இந்த பொட்டியை எடுத்து வச்சுட்டு இந்த பேக் அது மிஸ் ஆகுறதுக்கு பதிலாக நாளே எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக பிளான் போட்டு நாங்கள் ஸ்டிக்கி நோட்டில் எழுதிட்டு பிளான் பண்ணி நாங்கள் கரெக்டாக போய் எல்லாத்தையுமே நாங்கள் லோட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் இன்றைக்கி நைட்டே. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி ஹீட் பண்ணி பேக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்புறது மட்டும்தான் நாங்கள் வச்சுருந்தோம். அண்ட் அவ்வளோதான் இந்த vlog வந்து இது முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வர vlogல வந்து அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி கிளம்பணும், எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது தான் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.